தமிழ் சிங்கம் தமிழ் சிங்கம் உதச்சா ஒரு உததானே உதைக்குது. ஏங்க ஐயா பாருங்க கொம்பு கூட இந்த ரெண்டு மாடுமே விலை முடிச்சுட்டாங்க. ஐயா தான் முடிச்சிருக்காரு. ஐயா என்ன விலைக்கு முடிச்சிங்க ஐயா? 135ங்களா? பரவாயில்லைங்களா விலை? பால் இல்லையன்னு வாங்கிருக்கீங்க. எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்க? இது 7 வரும். அதுவா ஃபீடு வைக்கிற பொறுத்து எச்சா வரும். சரி சரி. நீங்க எங்க இருந்து வர்றீங்க ஐயா? லக்காபுரம். சரி ஓகே, கொண்டு போய் சிறப்பா வளர்த்துங்க. ரொம்ப நன்றிங்க. அப்படி பாத்து அதுபோ இந்த பேட்ச் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாய பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. சரி ஓகே, அப்படி இந்த வாரம் பதிவு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். கேட்போமா? அதெல்லாம் ஆகாது. 70,000 ஆகாது. 1000 கம்மி அது வாங்கிக்கலாம். 70,000 முடிச்சு கொடுத்துட்டாரு. பாய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகே, அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வந்து சந்தை நிலவரம் எப்படி போயிட்டு இருக்குங்க? சந்தை நிலவரம் கம்மி தானுங்க. கம்மிதான். சரி, கையில வச்சிருக்க இந்த செம்பூத்துக்காரிங்களா? செம்பூத்துக்காரி. பல்லு போடாத மாடு. பல் போடாத மாடு. வத்தக்கரவைதான். வத்தக்கரவைங்களா சனையாக்கி இருக்கா? இல்ல இல்ல, கண்ணு ஒரு 2 மாசம் வேணுதானுங்க. கரை ஒரு 5 லிட்டர் வரும். 5 லிட்டர் வரும். என்ன விலை சொல்றீங்க? வெறும் 55 ரூபா சொன்னங்க. 50 ரூபாய்க்கு கேக்குறாங்க. சரி சரிங்க. சரி ஓகே, நான் அப்படியே அந்த இன்னொரு மாடு இருக்கு, அது பாருங்க. அது இது என்ன ரேட் வருதுண்ணா? 35 ரூபாய்க்கு. 35. பால் அளவு எத்தனை கொடுக்கணும்? 3 லிட்டர் வரும். பல்லுங்க? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. என்ன ரேட் சொல்றீங்க விலைங்களா? 35 ரூபா சொல்லுச்சுங்க. 33 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 33 கேக்குறாங்க. 3 தான் கேக்குறாங்க. சரி ஓகே, இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 99ங்க 420 510. சரி ஓகே, ரொம்ப நன்றி. அப்படியே உள்ள பார்த்தோம்னா நம்ம பீம் பாயோட மாடுகள் வந்துருச்சு. கீழேயே இறங்கிட்டாங்கப்பா. தமிழ் சிங்கம் எடுத்துடலாம். ரொம்ப வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயா வந்துட்டாரு. அங்க வரும். அது நல்ல ஹைட்டான மாடு. போட்டுடலாங்களா? ஐயம் வந்தாவே ஒரே சவுண்டு தான். வடா சைஸ் மாட்டை கவர் பண்றதுக்கு ரொம்ப தூரம் போக மாட்டேங்குது. ஐயா வணக்கம்.
வணக்கம் தம்பி. இன்னைக்கு வந்து பாயோட பெரிய மாடு ரெண்டையும் நீங்க முடிச்சிட்டீங்க. ஆமா தம்பி. என்ன விலை சொல்றாங்க, என்ன விலைக்கு முடிக்கலாம்? 1.25 சொல்றேன் தம்பி. நான் 1.20 கேக்குறேன் தம்பி. ரெண்டுமா? ஆமா. அந்த மாடு எத்தனை லிட்டர் பால் கறக்குங்க? இது 2 மாடும் ஒரு இப்போதைக்கு வச்ச கறவையில் 5 லிட்டர் கறக்க ஒரு நாளைக்கு. 5 லிட்டர் இப்போதைக்கு. ஏலக்கண்ணில 20 லிட்டர் கறக்க. 20 லிட்டர் கறக்கு. இது நல்லா பாக்குறதுக்கு ஜம்முன் இருக்கு. இது என்ன பிரீட்ல சேருங்க? இது வந்து பல நிதின்னு சொல்லலாம். நான் மாட்டுல எத்தனை வகை இருக்குதோ அத்தனை வகையில சொல்லலாம். பொசுக்குன்னு இப்படி வலிட்டீங்க. மாடு எல்லாரோட ஒரிஜினல் இதுதான். நல்லா ஹை கிளாஸ் பிரீடு. ஆமா. சரி சரி, அதான் உயர்ந்த சாதி மாடுப்பீங்களே அந்த மாதிரி. சரி ஓகே. இது வந்து ஒண்ணு என்ன ரேட்டுக்கு நீங்க கேக்குறீங்க அவர்கிட்ட? ரெண்டையுமே 65 ரூபாய் மேனியா கேக்குறேன் தம்பி. அவ வந்து 75 ரூபாயா சொல்றேன். ரொம்ப கம்மியா கேட்டீங்கன்னா கட்டுப்படி ஆகணும். கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி 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 ஓகே. இந்த மாதிரி மாடு வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணா வாங்கிக்கலாமா? நம்பர் மட்டும் தர மாட்டேங்கிறீங்க. அவரு அந்தல போயிட்டாரு. அப்படியே பார்த்தோம்னா எல்லாமே பாய் மாடுதான். முப்பரமா விலை பேசிட்டு இருக்காங்க. விலை என்றா மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு உள்ள பூந்து. எப்படி மிரட்டி கிரட்டி ஒரு மாடை வாங்கிடுறாரு, பல்க போட்டுறாரு, பாய அனுசரிச்சு கொடுத்துருவாரு. அவரை பார்த்தா அப்படியே இந்த பார்த்தோம்னா கொஞ்சம் ஆட்டோலதான் நல்ல பெரிய சைஸ் மாடு போறாம. ஏன்னா தம்பி இதெல்லாம் உங்களுதான்? பாய் தான், பீம் பாய் தான். அதுல இங்க ஒரு மாடு பிடிச்சிட்டு இருக்காங்க. இது உங்களுதானா? பாய் தான். பாய் உங்க அண்ணன் தானே? அப்புறம் பாய் தனியா நீங்க தனியாவா? அது ஃபுல் சேவலா ஜெர்சி? நல்ல பெரிய மாடா? சரி ஓகே. அப்படியே கீழே இறக்குங்க, எடுத்துடலாம். பெரிய மாடு ரெட்ட முதுகோட நல்ல புறமுதுகு வேத்தா, ரெட்ட மடி. இது டெஸ்ட் மாடு நீங்க ஏதாச்சும் கொண்டாந்துருக்கீங்களா? கொண்டாந்த ஸ்பாட்ல தூக்கிட்டாங்களா? நல்ல மடி, அருமையா இருக்கு பாக்குறதுக்கு. என்னன்னா விலை சொல்லுது? 65. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இப்ப வந்து பாய் மாடு ஒண்ணு புடிச்சிருக்கீங்க. ஆமாங்க. இது வந்து என்ன விலை சொன்னாங்க? நீங்க என்ன விலை கேட்டிருக்கீங்க? 65 ரூபா சொல்றாங்க. நாங்க 50 ரூபாய்க்குள்ள கேட்டுட்டு இருக்கோம். 50 ரூபாய்க்கு கேக்குறீங்க? ஆமா. இப்ப வத்தக்கரை வாங்குறது எப்படி, தரம் பார்த்து வாங்கி கொடுப்பீங்களா? அதெல்லாம் நல்ல மாடை பார்த்து கொடுப்போம். தரம் பார்த்தா இதெல்லாம் நாளைக்கு ஒரு 70 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு விற்கும். 80 ரூபாய்க்குலாம் கேரண்டி விற்கும். கேரண்டி விற்கும். இது வந்து வத்தக்கரவை தான். ஆமா. வத்தக்கரவையில இது பால் அளவு எத்தனை கொடுக்குங்க? பால் நேரம் 5 லிட்டர் கொடுக்கும். நேரம் 5 லிட்டர் கொடுக்கும். அது போக இளங்கன்ல இளங்கல் 10 வரும். 10 வரும் நேரம். 10 வரும். சரி சரி. இந்த மாதிரி என்ன ரேட்னா வாங்கலாங்க? 50 ரூபா வரைக்கும் வாங்கலாம். 50 ரூபா மட்டும் வாங்கலாம். அவங்க கொடுப்பாரு 50 ரூபாய்க்கு. கேட்டு பாப்போம். விலை 65 சொல்லல, அப்புறம் நம்ம கேட்போம். சந்தையில மோதி பாத்துறோம். அப்படி மோதி பாக்கணும். மோதி பாத்துருவோம். கொடுத்தா லக்கு. ஆமா. அப்புறம் சரி அவங்க கிட்ட இருக்கு, நம்ம கூட நம்ம கிட்ட இருக்குது. சரி சரி பின்ன சரி ஓகேங்கய்யா. ஓகே ஓகே. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். பாய பெரிய சைஸ் ஆளு. பாயோட பெருசா இருக்குன்னா மாடு. அப்புறம் நல்ல பெரிய மாடு. அப்படியே எடுத்துடலாமா? மேலேயே போயிடலாமா? அப்படியே மேலேயே போய் எடுத்துடலான்றப்படி 2 மாடுனால 2 மாடு இருந்துன்னா பண்ணையே எடுப்ப தெரியும். அந்த அளவுக்கு மாடு நல்ல ஒண்ணா ஃபீடு வச்சு ஏத்தணும். அது அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் சின்னாபுரத்துல நடக்கிற மாட்டு சந்தை. இன்னைக்கு வந்து மாடுகளோட வரத்து எப்படி இருக்கு பார்த்தோம்னா, வத்தக்கறவை மற்றும் கண்ணு மாடுகள் வாங்குறது சிறந்த சந்தைன்னு சொல்லலாம். அப்படியே இந்த வார கன்றுகளோட வரத்து, வத்தக்கறவை கண்ணு மாடுகளோட வரத்து அப்படின்னு பார்த்துருவோம். லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் அனைத்து வகையான வத்தக்கறவையும் கண்ணு மாடுகள் கிடைக்கும். வீட்டுக்கு ஏற்ற மாடுகள், பண்ணு பால் கறவை திறன் அதிகமாக இருக்கிற மாடுகள். அப்படியே பார்த்தோம்னா இங்க இருந்து போவோமா? இந்த வீடியோ எடுத்துக்கலாமா? அப்படியே இருங்க, மயக்க மாட்டேன். தலைவரை நாம இருந்துட்டு போகுது. வாய்ஸ் கொடுங்க, உங்களை காமிக்கல. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா?
நான் நம்மளதுலண்ணா நான் அப்படியா? வண்டிக்காரன். வண்டிக்காரரா? ஆமா ஆமா. சரி, என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்டிங் சொல்லி இருக்கிறாங்க ஐயாவதா? இந்த மாடு வேணும் 66 86 ஏற்கனவே போட்டு இது வந்து என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க? ஃபைனல் ஒரு 47 கொடுத்துடலாம். 47 இந்த மாடு கொடுக்கலாங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 லிட்டர் கொடுப்பீங்களா? வரும் 10 வரும். அப்படியே அதையும் சொல்லிருங்க. அதெல்லாம் தலை என்ன ரேட் வருங்க ஒவ்வொன்றும்? அது 40 ரூபா இருந்தா கொடுத்துடலாம். 40 ரூபா கொடுக்கலாம். இது எல்லாமே வத்தக்கறவை தான். ஐயா வந்து வாடிப்பட்டியில இருந்து வந்திருக்காரு. இந்த மாதிரி வத்தக்கறவை மாடுகள்னால நம்ம சீனாபுரம் சந்தைக்கு தான் வாங்கலாம். சரிங்க ஐயா. அப்படியே பார்த்தோம்னா புல் கருப்பு காரின்னு சொல்லலாம். நல்லா பேசிட்டு இருக்காங்க. வாங்க, நல்லா இருக்கு. இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? அப்படியே எடுத்துடலாங்களா? வாய்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. நீங்க எங்க இருந்து வரீங்கண்ணா? அண்ணா சோமனூர்ண்ணா. சோமனூர். ஆமாங்க. இன்னைக்கு வந்து 2 மாடு கொண்டாந்துருக்கீங்க. ஒண்ணு ஜெர்சி கிராஸுங்களா? ஆமாங்கண்ணா ஆமாங்க. இது வந்து என்ன ரேட்னா வருது வத்தக்கறவை? ஆனா இது ஒரு 40 ரூபா சொல்லுதுண்ணா. 40 ரூபா ரேஞ்ச் சொல்றீங்க. பால் அளவு எத்தனை கொடுக்கும்? பால் ஒரு 8 லிருந்து 9 லிட்டர் வருதுண்ணா. 8 to 9. ஆமா. பல்லுங்க? பல்லு இப்ப புதுவாயிண்ணா. புதுவாயி. சரி, அந்த கருப்பு சட்டை என்ன ரேட் வருங்க? கருப்பு சட்டை 55 ரூபா சொல்லுதுண்ணா. 55. ஆமா. கொஞ்சம் 55 ரேட் சொல்றாங்க. இது பால் அளவு எத்தனை கொடுக்குங்க? 10 லிட்டர் வருண்ணா. 10 லிட்டர். ஆமா. வத்தக்கறவையிலேயே இளங்கல்ல எத்தனை கொடுத்தது? நேரம் 10 லிட்டர் கறந்ததுண்ணா. நேரம் 10 லிட்டர் 10 கொடுக்கும். லிட்டர். ஆமாங்க. சரி, இது என்ன ரேட்ல கொடுப்பீங்க? அண்ணா 50 ரூபா சொல்லிட்டு இருக்கேண்ணா. கொஞ்சம் கீழே கொடுத்துடலாம். கட்டுவடியார விலையா இருந்தா கொடுக்கலாம். காட்டு வழியா இந்த மாதிரி கன்று வத்தக்கறவை வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் தர முடியுமா? தரேண்ணா. அப்படியே சொல்லிருங்க. 9942742218. சரி, ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. அவ்வளவுதான். சரி சரி சரி, ஓகே. அப்படியே பார்த்தோம்னா சைஸ் மாடு ஒன்று வச்சிருக்காங்க. கண்ணை பல்லெல்லாம் பிடிச்சி பார்த்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வேலை சொல்றாங்கன்னு தெரியல. வீட்டுக்கு ஏற்ற சைஸ் மாடு பேசிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே விற்பனை முடிஞ்சது. இங்க வருது. இது உங்களுதா? யாருன்னு தெரியல. சரி, ஓகே. அப்படியே சைஸ் மாடல் இருந்து எல்லாமே விதவிதமா கொண்டாந்து வச்சிருக்காங்க. எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா முன்னோரமா பேசிட்டு இருக்கிறாரு. எல்லாம் முடிச்சிட்டாங்க. திடீர்னு எடுத்துட்டு வந்துட்டாங்க. 2 காட்டு மாடு. அப்படியே பேசிருங்க. சின்ன பழமா வணக்கம். இன்னைக்கு வந்து 2 உருப்படி கொண்டாந்துருக்கீங்க. 2 வத்தக்கறவைங்களா? 2 வத்தக்கறவை தான். ஒண்ணு ஜெர்சி கொம்பு டைப். ஆமா சார். இது என்ன ரேட்னா வருது? 33 ரூபா சொன்னேன். 33 சொல்றீங்க. என்ன ரேட் மட்டும் கேக்குறாங்க? சாமி 27 வந்துட்டு. பால் அளவு இல்லன்னா? பால் 3.5 வரும். 3.5 வரும். சரி, ஓகே. அந்த கருப்பு சட்டைங்க? அது மாதிரி 32 ரூபா சொன்னேன். 32 தான் சொல்றீங்க. வீட்டுக்கு ஏத்த மாடு. ஆமாங்க. இது பால் அளவு எத்தனை கொடுக்கும்? இது 3.5 வரும். 3.5 வரும். எப்படி நல்லா காட்டு மேய்ச்சல வளர்ந்ததா? காட்டு மேய்ச்சல் தான். காட்டு மேய்ச்சல் தான். கொண்டு போனா வீட்டுக்கு செட் ஆயிக்கும். மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. அதெல்லாம் தேவை. காட்டாத்து பால் தான் இருக்கு. சரி சரி. நிறைய ஒரு 5 லிட்டர் கறக்கா. சரி, அவ்வளவு கம்மி அவங்க கணக்கு தமாஸ் பண்ணுவாங்க. 3 வரும். 3 படி சொல்லு. 3 படி மினிமம். ஆமா. கேரண்டி கொடுக்கலாம். சரி, வந்து காட்டி ஓகே. மாடு என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணுங்க. அது உங்க நம்பர் சொல்லிருங்க. 95 24 05 78. சரி, ஓகே. நம்பர் போதும். போதும். நாலு 3 போடு.
உங்கள்தான் பண்றாரு. என்ன பண்ணையார் கண்ணுக்குட்டிக்கு வந்தாச்சு. பெருந்துறை பண்ணையார். ஆடி மாசம் தள்ளுபடியில இப்படி போயிட்டு சரி பேசுங்க பேசுங்க. மாடுகள் வரத்து நார்மலா தான் இருக்கு, பெருசா எல்லாம் இல்ல. இன்னும் பாய் மாடு இப்பதான் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இங்க பாருங்க மடிக்காலோட ஜம்முன்னு ஒரு மாடு. ஐயா இது என்ன விலை வருங்க? படம் எடுத்துக்கலாமா? அப்படியே பேசிருங்க. நல்ல அருமையான மாடு. மொத்தக்கறவைங்களா? என்னன்னா 44 சொல்றாங்க. 44 சொல்றீங்க. பால் அளவுல எத்தனை கொடுக்குங்க? பால் 5 லிட்டர் 10 லிட்டர் வருங்க. 10 லிட்டர். ஈத்து அத்தனை ஈத்து இறங்கி இருக்குண்ணா? இது 3 ஈத்து. மடிக்கால் எல்லாமே ஜம்முன்னு இருக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க. பாரு ஆள் மாடு திரும்பியே காமிக்குது. ஆமா இது வந்து ஈத்து பல்லு 3 பல்லு எத்தனை பல்லுங்க? பல்லு அரைக்கடை பல்லு உளுந்து அரைக்கடை முளைச்சிருச்சு. என்ன ரேட்டு சொல்றீங்க? நான் 44 சொல்றேங்க. என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க? 37 கேக்குறாங்க. 37 கேக்குறாங்க. சரி என்ன ரேட்டு பைனல் கட்டுப்படி ஆகாது. 40 ரூபாய் வராங்க. 40 ரூபாய் பைனல் முடிக்கலாங்களா? ஆமா சரி இந்த மாதிரி மாடுல என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? தாராளமா பாத்துக்கலாம். அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 98 430 59 972. இங்க வார சந்தைக்கு வந்துருவீங்க. இங்க வந்தாலும் வாங்கிக்கலாம். சரி ஓகேங்க. சரி அப்படியே மைக் மட்டும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒரு மாடு பிடிச்சிட்டு இருக்காங்க. தமிழ் சிங்கம் கண்ணு மாடு. இது கண்ணு மாடுங்களா? கண்ணு மாடா? கண்ணு மாடு ஜெர்சி ஜெர்சி கண்ணு மாடு. கண்ணு கடாரி கண்ணா காலக்கண்ணா? காலக்கண்ணா கடாரி கண்ணான்னு தெரியல. காலக்கண்ணு. காலக்கண்ணோட கொண்டாந்துருக்காங்க. மும்முரமா வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. அதனால உள்ள போந்து வீடியோ எடுக்க முடியாது. டீட்டெயில் சொல்ல மாட்டாங்க. 58 ரூபா சொல்லிட்டு இருக்காங்களா? 58. அப்படி எங்களை பார்த்தோம்னா நல்ல படிக்கல் பெருசா இருக்கிற மாடுகள் நிறைய வந்துருக்கு. பெரிய மாடுகளை மெயினா பார்ப்போம். அளவுக்கு சைஸ் மாடுகளை எடுத்துட்டு இருக்கிறோம். ஐயா வணக்கம். வேலை முடிஞ்சீங்களா? இன்னும் ஒரு மாடு இருக்கு. இது ஒண்ணுதானுங்களா? பாத்து பாத்து ரெண்டு ஒன்னாவது ஒண்ணு கொடுத்தாச்சு. மொத்தக்கறவைதான் வரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு ஏத்த சைஸ் ஐயா வந்து வார வாரம் குன்னத்தூருக்கு வந்து கண்ணு கொண்டாருவாரு. தேவைப்பட்ட இளங்கண்ணு இப்படியே வருது. நல்லா சுத்தமா இருக்குது. கரெக்ட். அப்பா போய் போன வாரம் வந்து ஒரு கடாரி புளிய போட்டுக்காரு. ஆனா அவசரப்படுறத சென்னை மடியோட அவன் 5 மாடு கையில வாங்கிக்கிறான். 5 மாடு போட்டுட்டான். 5 மாடு சூப்பர். அப்பா சந்தைக்கே வரல. 35,000 போட்டு தோட்டத்து விட்டாரு. இப்ப அந்த கடாரி சேனை. அதனால இந்த பாட்டி எல்லாம் நம்ம முன்னாடி போயிட்டு வா கணேஷ். ஐயா வணக்கம். வாங்கிக்கிறேன். ஊருக்குள்ளேயும் வாங்கி விற்கிறேன். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு கையில ஒரு மாடு தான் இருக்குங்களா? 2 மாடு தான் வந்ததுங்க. கிடைக்கல. சரி சரிங்க. அப்புறம் 2 வாங்கிச்சு. 1 வித்தாச்சு. 1 இருக்குது. வீட்டுக்கு ஏத்த மாடு. இது வீட்டுக்கு ஏத்த மாடு. ஒரு 3 லிட்டர் கறக்கு நேரா. 3 லிட்டரு. ஆமா. விலை 40 ரூபா சொல்லுதுங்க. 40 ரூபா சொல்றீங்க. 32,000 கேக்குறாங்க. 32 ரூபாய் கேக்குறாங்க. பல்லு எத்தனை பல் தரத்துல? பல்லு முறிக்கணும். பல்லு ஒண்ணும் முறிக்கல. பல்லு முறிக்காத கண்ணு. சரி நீங்க என்ன ரேட்னு கொடுக்கலான்னு இருக்கீங்க? 34 வந்தா கொடுத்துடலாம். 34 வந்தா கொடுத்துடலான்னு இருக்கீங்க. இந்த மாதிரி மாடு எல்லாம் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கூப்பிடலாம். கேட்கலாம். வாங்கிக்கலாம். கிடைச்சா கொடுத்துடலாம். சரி அது போக இளங்கன்னு வேணாலும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இளங்கன்னு தான் மெயின் ஒன்று இருக்குது. அது எத்தனை வச்சிருக்கீங்க கையில? அது இப்ப 7-8 கண்ணு இருக்குது. 7-8 உருப்படி இருக்கு. குன்னத்தூர் வந்தா வாங்கிக்கலாம். குன்னத்தூர் வந்தா வாங்கிக்கலாம். நம்பர் தர முடியுங்களா இல்ல சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாமா? இல்ல இடையில வாங்கலாம். சந்தைக்கு வர்றது பெட்டர். சந்தைக்கு வர்றதா பெஸ்ட். ஆமா. சரி ஓகேங்க ஐயா ரொம்ப நன்றி. நன்றி. நம்மால வேற இங்க நின்று இருக்காரு. வணக்கம். வணக்கண்ணா. வணக்கண்ணா. அப்புறம் ஆள் நாளா ஸ்லிம் ஆயிட்டே போறீங்களே, என்ன பண்றதுங்க? ஆமாங்க. ஆமாங்க. அதுக்கு பின்னாடி மாடு வேற வந்துருச்சு.
இன்னைக்கு வந்து 2 கொண்டாந்து இருக்கீங்க. ஆமாங்க. இந்த மாட்டை பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்ல முடியுமா? இது கருப்பு சட்டை கைக்கிறவைங்க. கருப்பு சட்டைங்க. ஹெச்எப் கிராஸுங்களா? ஹெச்எப்பா? ஹெச்எப் கை கறவை. எத்தனை லிட்டர் பால் அளவு கொடுக்கணும்? நேரம் 5 10 லிட்டர் வரும். 10 லிட்டர் வரும். பல்லு முளைப்பல்லுங்க. முளைப்பல்லு. சுழி சுத்தம். என்ன ரேட் சொல்றீங்க? ரேட் 55 ரூபா சொன்னங்க. 55 சொல்றீங்க. என்ன ரேட்னா முடிக்கலாம்? ஒரு 42 45 முடிக்கலாம். 45 முடிக்கலாம். ஆமா. சரி ஓகே. அப்படியே அந்த இருக்கிற அந்த ஜெர்சி அது வந்து 42 ரூபா சொல்லுது. 42 ரூபா சொல்றீங்க. அது கொம்பு மாடு. கொம்பு டைப். அது நல்ல பெரிய மாடுதான். ஆமா. அது பால் அளவு எத்தனை கொடுக்குங்க? அது நேரம் 3 வரும். 3 வரும். ஆமா. சரி ஓகே. இது என்ன ரேட் சொல்றீங்க? என்ன ரேட்னு கொடுப்பீங்க? இது 42 ரூபா சொல்றோம். 35 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 35க்கு மோதுறாங்க. ஆமா. சரி ஓகே. இந்த மாதிரி மாடு இல்லன்னா உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் சொல்லிருங்க அப்படியே. 96 88 41 45 70. கணேஷ். நாட்டு மாடு பண்ணிட்டு இருக்கீங்களா? நாட்டு மாடு 1 2 தான் வாங்குவோம். 1 2 தான் வருது. அதே இந்த கலப்பன மாடு தான். கலப்பின மாடுதான். ஆமா. எல்லாம் கட்டுப்படியா மாட்டேங்குது அப்படிங்களா? நாட்டு மாடு எல்லாம் ஒண்ணு நம்மளுக்கு. சரி ஓகே. நான் இந்த மாதிரி மாடு இல்லன்னா உங்களுக்கு சரிங்க. கான்டாக்ட் சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி. சரிண்ணா. அப்படி இதுல பார்த்தோம்னா இளங்கண்ணோட மாடு கொண்டாந்துருக்காங்க. தம்பி எந்த ஏரியா? வெள்ள கோயில். வீடியோ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். இளங்கண்ணு மாடெல்லாம் இருக்க மாட்டிருக்கு. நீங்க எப்படி வியாபாரியா? அட உனக்கு காமிக்கல. வாய்ஸ் மட்டும் கொடுத்துரு. அப்புறம் எப்படி ரேட்டு சொல்லுவ? சரி என்ன விலை வருது? அந்த கருப்பு 65 வத்த கறவை தான். இந்த கண்ணு எந்த மாட்டுக்கு சேர்ந்தது? அந்த மாட்டுக்கு சேர்ந்ததா? அது என்ன ரேட் வரும்? 60 ரூபா ரேஞ்ச் வரும். எல்லாமே வத்த கறவை கண்ணு மாடு இல்லைன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? சரி இந்த புல் கருப்புல கருப்பு மெஜாரிட்டியில ஒண்ணு கொண்டாந்துருக்கீங்களே, இது 67. பால் அளவுல எத்தனை கொடுக்குமா? 6 7. இந்த மாதிரி மாடு இல்லைன்னா உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் சொல்லிருங்க. 944 26 22 787. நீங்க எங்க வெள்ளகோயில எங்க இருக்கீங்க? ஓலப்பாளையம். சரி ஓகேம்மா. ரொம்ப நன்றி. அப்படியே பார்த்தோம்னா உள்ள நிறைய மாடுகள் வரத்து இருக்கு. எல்லாம் விற்பனை இல்லாம அப்படியே தேக்கத்திலே நின்று இருக்கு. கரும்பு பேசோட ஜம்மன் இருக்கு. மாடுகள் இறங்கிட்டு இருக்கு. வியாபாரம் போயிட்டு இருக்கு. அதனால பதிவு அப்படியே பிடிச்செல்லாம் கிடைக்கல. ஒவ்வொரு நீங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி மாடுகள் வந்து நம்ம சீனாபுரம் சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம்னு அப்படியே நம்ம பதிவு பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முடிஞ்ச ஒரு ஷேர் பண்ணி மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திக்கிறோம். வணக்கம்.